கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவரை பற்றி ஒவ்வொரு நாளும் படிக்கும்பொழுது பிசாசானவனுக்கு நிறைய கோபம் வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனாலும் நம்ம பயப்படாதபடி இந்த ஆவியானவரை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு ஆவியானவரால் இன்னும் நிறைக்கப்படாதது நம்ம முயற்சி செஞ்சு ஆண்டவர் உதவியை நாடி ஒவ்வொரு நாளும் ஜெயிப்போம். ஆண்டவருக்கு ஜெயித்து தருவார். இன்றைக்கி தேற்றரவாள், அதாவது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் வந்து நமக்கு தர்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்கிறோம். யோவான் 14:16 இருக்கிற வசனத்தை தான் நமக்கு இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச நம்ம ஜெயிப்போம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். சத்திய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது இன்னும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சத்திய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கீங்க. எங்களுக்கு தேற்றுவதற்காக தந்த தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உங்களுக்கு நன்றி. இன்னும் எத்தனை காரியங்களை செய்ய எங்களுக்கு திட்டம் வைத்திருக்கீங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் அதை எல்லாவற்றையும் இடையூறு பண்ணுற சத்துருவின் எல்லா திட்டமிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை ஆண்டவரை உயர்த்த போவதற்காக எங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போவதாக அவங்க நன்றி எடுத்துக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. உங்களுடைய வசனம் வெறுமையாக திரும்பாது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு கால் தீபம் மாத்திரமல்ல, பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிற. பாதை தெரியாத பொழுது எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த ஆவியானவரை கொடுக்க வல்லமுள்ளவரென்று இந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட, அநேக பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்பட, இந்த நாட்டில் இந்த வசனம் எங்களோடு கிரியை பண்ண வேண்டுமாய், கிரியை செய்து எங்களுடைய உள்ளங்களை நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. அப்படி நீ செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரி. ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, வழிநடத்துங்க. துதிக்கிறமை மேலே நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகனாகிய ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே.
தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கி நாம் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை ஆண்டவர் நமக்கு தந்ததை பற்றி இன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை தான் நம்ம படிக்க போகிறோம். யோவான் 14:16 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார், நமக்கு தருவாராம். ஏன் நமக்கு தந்தருள்வார்னு சொல்லி நமக்கு கேட்கும்போது, நம்ம ஆண்டவர் நம்மளை தனியாக விடலை. ஏன்னா ஆண்டவர் நமக்காக மரித்து நம்ம பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து அப்புறம் வந்து அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது இங்கே ஒரு ஆள் வேணும். நமக்கு இந்த பாவத்தெல்லாம் சுமந்து நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனால் இங்கே ஒரு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு பாடம் படிக்கமோ ஏதோ ஒன்று நம்ம செய்யும் பொழுது நமக்குன்னு ஒரு துணை வேணும். நமக்கு ஒரு துணை செஞ்சு நமக்கு அவங்க சொல்லித்தந்து பாடங்களை நம்ம படிக்கும்போது பிள்ளைங்கள்லாம் பேச தெரியாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பிறந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்களே ஒழிய திருப்பி அவங்களுக்கு பிறந்த உடனே அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உலகம் வளர்ந்த பிறகு அவங்க படித்து அதை செய்கிறது வேறு. பிறந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை சொல்லும் பொழுது இது அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்த பிறகு தான் அவங்க தனிமையாக போகிறாங்க. அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. பார்த்திங்களா, ஒரு பிள்ளைங்களுக்காகனாலும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகினாலும் சரி, அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவர் இல்லைனாக்கி இன்னொரு ஆள் வேணும். நமக்கு துணை இல்லைனாக்கி நமக்கு அந்த சொல்லித்தந்த ஒரு சார் சொல்லித்தந்தாங்க அப்படிங்கிற ஒரு இது துணை வேணும். பார்த்திங்களா, அந்த மாதிரி துணையாளர் அப்படிங்கிறது ஆண்டவர் முக்கியமாக ஆண்டவர் வந்ததே ரட்சிக்கத்தான். அந்த ரட்சிப்பை தந்துட்டு நம்மளை அப்படியே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டாங்கனாக்கி நம்ம எப்படி வாழ்வோம்னு பாருங்கள். நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் படித்தவங்களா இருந்தீங்கன்னாக்கி பாடத்தை படிச்சுட்டு அப்புறம் அந்த பாடத்துலேயே போவீங்க. அந்த இடத்துல போகணுன்னாக்கி அந்த என்ன ஸ்டூடெண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பாடங்களை அப்படியே கொண்டு போகணுன்னாக்கி அதுக்கு ஏற்ற சார் கூட நீங்கள் தொடர்பு வச்சு நீங்கள் படித்து அப்படியே மேலே வரும்பொழுது அந்த பாடங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு துணை, ஒரு புக்கு வேணும் படிக்கிறதுக்கு, ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் அப்படியே அதை தனியாக விட்டுட்டு போயிட்டோம்னாக்கி உங்கள் இஷ்டப்படி போய் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள், உங்களை தனியாக நான் விடவே மாட்டேன், நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. நம்மளோட கூட இருக்கணும்னாக்கி எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் ஆவியானவராக தான் நம்மளோட கூட பேசுகிறது, நம்மளோட கூட இருக்கிறது. அவர் அதை தான் இந்த காரியத்தை சொல்கிறது பார்க்குறாரு. சத்திய ஆவியை வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு ஆவியானவர் பற்றி படிக்கும்போது அவருக்கு நிறைய பெயர்கள் நமக்கு சத்திய ஆவியானவர், தூய ஆவியானவர், நிறைய காரியங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது உதவி செய்கிறவர், அவர் நிறைய காரியங்களை நமக்கு பரிந்து பேசுகிறவர், இப்படிலாம் நிறைய நம்ம படிக்கலாம். அப்படி படிக்கும்போது இன்றைக்கி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்கு தருவார். இந்த சத்திய ஆவியன்னா என்னது? இப்போ தேற்றுறதுக்குன்னா நமக்கு தேற்றுறதுக்கு ஆவியானவரை தவிர தேற்றுறதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்ம தேற்றுறதுக்கு நமக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்ட எல்லோரும் இருக்கலாம். ஒரு வேளை சொந்தங்கள் இருக்கலாம், நிறையா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு உதவி, அதாவது நமக்கு உதவி தேவை, நமக்கு இந்த உதவியை செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது இயற்கைக்கே அப்பாற்பட்டதுன்னு நான் சொல்லேன். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுனாக்கி நமக்கு ஒரு பண உதவி செய்யணும்னா செய்வாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நம்மளுக்கு வேலை செய்ய முடியலைன்னா நமக்கு ஒரு வேலை செய்வாங்க. ஆனால் நமக்கு நம்ம சரீர பிரகாரமோ நமக்கு ஏதோ ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமோ நமக்கு நம்ம தேற்றுறதுக்கே ஒருத்தருமே இல்லை, முடியாது, யாராலும் முடியாது. இந்த நோயை சுகமாக்க யாராலும் முடியாது. நமக்கு ஒரு தேர்தலை தர்றதுக்கு யாராலும் ஒரு மனுஷனால முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டதை நான் சொல்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படும் பொழுது நம்மளை தேற்றுறதுக்கு எந்த மனுஷனாலையும் முடியவே முடியாது. அப்போ தேற்றவாளன் நம்மளோட கூட
கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த காரியத்தை கொண்டுனாலும் நமக்கு தேற்றுறதுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ இது பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனால் அதை நீங்கள் ஆவியானவர், சக்தி ஆவியானவர் நம்மளோட கூட தேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த தேற்றுறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் அவர், ஆண்டவரே நீங்கள் சக்தி ஆவியாக தந்திருக்கீங்களே, எனக்கு சத்தியமாக நீ என்ன நடத்துறதுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க தேற்றவாழ்னே அப்படின்னு சொல்லி நம்ம தேற்றுறதுக்கு நம்மளை தந்திருக்காரு. அந்த தேற்றவாழ்னே நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்றதுக்கு அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தரதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அந்த சத்திய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், சத்திய ஆவியானவர் நம்ம சொல்லுவோம். அந்த சத்தியத்துக்கு என்னென்னா 119 சங்கீதத்தில் 142 பாருங்கள், உமது வேதமே சத்தியம். அப்போ அவருடைய வார்த்தை தான் சத்தியம். அவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும்பொழுது தான் அந்த சத்திய ஆவியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. சுகம் இருக்குது, நமக்கு தேற்றுறது இருக்குது, நமக்கு உதவி செய்கிறது இருக்குது, எல்லாமே அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறனால வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர்ந்தோம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 14:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியம், இது நிறைய எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அவர் தான் சத்தியம், அவர் தான் வழி எல்லாமே இருக்கும்போது அவர் சத்திய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்டு ஆண்டவரே இந்த ஆவியானவரை எங்களுக்கு தாங்க, சத்தியத்தில் நடத்துறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் சத்தியமாக நடக்க முடியும். அப்புறம் தேற்றுறதுக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு தேற்றுறோட வேறு யாருமே இல்லை அப்படிங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த யோவானில் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா அந்த காரியங்கள் நிறைய இருக்கும். நம்ம படிக்கிற யோவானை நீங்கள் நிறைய படிங்க. அவர் நிறைய எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கும்போது நிறைய ஆண்டவரை பற்றி நிறைய அறிஞ்சிக்கலாம். மற்ற சுவிசேஷத்தை விட யோவானை நீங்கள் படிங்க. யோவானை படிக்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு நமக்கு தெரியாத காரியங்கள், நமக்கு புரியாத காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறத நான் படித்ததுலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்களும் படிங்க. அதை நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் வாசிங்க. அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ யோவான் 14:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் படிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியான, அப்போ தேற்றவாளனுங்கிறதே பரிசுத்த ஆவியானவரைங்கிறது பிதாவில் வர்றது. இப்போ பிதா தான் ஆவியானவர் தர்றாரு இயேசு மூலமாக. அப்போ பிதா அனுப்புனது இயேசு சொல்கிறாரு, நான் பிதா சொன்னபடியே எப்பவும் இருக்கிறதுனால என்னை தனித்தே இருக்க விடல, என்னோட கூட இருந்தாருன்னு சொல்லி. அப்போ போகும்பொழுதுன்னு சொல்கிறாரு, எனக்கு என் கூட இருந்தது மாதிரி இருந்த அந்த ஆவியானவர் உங்களுக்கு தரப்படும், உங்களுக்கு நான் தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் போதித்து உங்களுக்கு நடத்துவாருங்காரு. ஏன்னா ஆண்டவருக்கு இயேசுவானவருக்கு பிதாவானவர் தான் போதித்து நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவர் சொல்கிறாரு, என் பிதாவின் ஆவி என்னோட இருக்கிறதுனால என்னுடைய ஆவி தான் உங்களுக்கு வருது. அந்த ஆவி தான் எல்லாத்தையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நடத்தி நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நினைப்பூட்டி அவர் உங்களுக்கு நடத்துவார் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ ஆவியானவர் ஆண்டவரோட கூட இயேசுவானவர் கூட எப்படி இருந்தாரோ அவர் கூட நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை எப்படி பாருங்கள், பிதாவா எவ்வளோ காரியம் செஞ்சுருக்காரு, இயேசு எவ்வளோ காரியம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம நினச்சி அவர்கிட்ட இருந்த ஆவியானவரை நமக்கு தர்றாராமா. ஒவ்வொருவருக்கும் தர்றாரு, எல்லாத்துக்கும் தர்றாருங்காரு. அப்போ ஒரு சில காரியங்களுக்கு தான் சிலருக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை, எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன்ருக்காரு. அப்போ இந்த தேற்ற வளர்ந்த சத்தியத்தில் நடத்துக்கு, அந்த சத்தியத்தில் நடத்துறதுக்கு தேற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு துணைங்கிறத இதை நீங்கள் முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் இதை வாசிக்கும் பொழுதே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தேற்றவாளன், அவருக்கு ஒரு பிதா அனுப்புன அந்த பரிசுத்த ஆவியை தேற்றவாளன்னு சொல்லி அவர் தேற்றுகிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை தேற்றுறதுக்கு இப்போ சீசர்கள்ட்ட தான் சீசர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்கெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன செய்வோம், அவர் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருந்தோமே, இப்போ அவர் விட்டுட்டு போயிட்டான்னு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம தனிமையால் இருப்போம். அப்படிங்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தனியாக விட மாட்டேன், உங்களுக்கு ஆவியானவர் தேற்றுறதுக்கு ஒரு ஆவியானவர் இருப்பார், அவர் உங்களை எல்லாம் நினைப்பூட்டி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ சீசர்களுக்கு மாத்திரமில்லை, இது நமக்கும் பிறந்தது தான். நமக்கு ஆண்டவர் நம்மளோட கூட என்ன நடத்தணும், எப்படி நடத்துவேன் அப்படிங்கிற தேற்றி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். நம்ம எப்படி நடக்கணுங்கிற காரியத்தை தான் அவர் போய்த்து நடத்துகிறவர். அவர் போய்த்து நடத்தலைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த வசனங்களை பற்றி நமக்கு ஒன்றும் ஆழமாக தெரிஞ்சு நம்ம படித்து எல்லாம் முடித்து அதெல்லாம் பண்ணி நம்ம வர்றதுக்கு ரொம்ப எல்லாரும் வர்றதில்லை. நிறைய பேர் படிக்காமல் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லி கொடுத்து
நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வது வந்து நிறைய பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். சத்திய ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள்ளே நடத்தி நம்மளை தேற்றி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்காருங்கிறத இந்த 2 காரியமும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதை வந்து யோவான் 14:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை வந்து தேற்றவாளன்னு சொல்லி நம்ம ஒரு மறுபெயர் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பரிசுத்த ஆவி உங்களை தேற்றும், பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்தும், எல்லாமே வரும். ஆனால் பரிசுத்த ஆவியை முதல்ல சொல்லிவிட்டு தேற்றவாளனுங்க ஒரு மறுபெயரும் வந்து அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த தேற்றவாளனம்னா நம்ம அதுக்கு என்ன ஒரு பொருள் இருக்குது. தேற்றவாளன் அப்படிங்கும் பொழுதே ஒரு பரிசுத்த ஆவியானவங்கிறது ஒரே ஆவியானவர். ஆனால் ஒவ்வொரு பேர் வரும்பொழுது அந்த பேருக்கு ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள் பொருளை வச்சு தான் ஆண்டவர் வந்து அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 பொருளை வந்து நான் சொல்கிறத நான் அந்த காரியத்தில், அதாவது தேற்றவாளன்னா சொன்னால் என்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு 5 காரியத்தை நம்ம படிக்கலாம். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்கிறவர். ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வந்து உதவி செய்து ஏதோ ஒரு நமக்கு நடக்க முடியாத காரியங்களாக இருக்கலாம். நமக்கு என்னமே தெரியாமல் ஒருவேளை அந்த வழி என்ன வழின்னே தெரியாமல் நம்ம ஒருவேளை தவிச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்களில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அதில் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். 2வது பார்த்திங்கன்னா நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனை கர்த்தர்னு சொல்லி நம்ம ஏசாயாவில் படிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆலோசனை கர்த்தராக அவர் வந்து நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்காது. ஆலோசனை நீங்கள் வந்து முதலாவது பார்த்திங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிறையா தவறி போனதுனால நான் சொல்கிறேன், தவறி போகாமல் இருக்கிறதுக்கான நான் சொல்கிறேன். முதலாவது ஆலோசனை வந்து எந்த காரியங்களை நம்ம செய்ய போனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் நம்ம முடிவு எடுக்கணும்னாலும் சரி, ஆலோசனை கர்த்தர்கிட்ட கேளுங்க. முதலாவது முழங்கால் போட்டு ஆண்டர்கிட்ட ஜெபித்து வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அந்த ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது ஆலோசனை கர்த்தர் நமக்கு சரியான ஆலோசனை தரும். மனுஷங்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அவனுடைய ஆலோசனைப்படியோ எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் ஆலோசனை தருபவர். 2வது. 3வது பரிந்து பேசுகிறவர். நமக்காக நமக்கு சில நேரத்தில் பாருங்கள் ஜெபிக்கவே தெரியாது. எனக்குலாம் வந்து ஒரு நோயில் போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனக்கு வாய் பேச முடியாமல் ஆயிட்டு, ஒருவேளை நமக்கு வாயை இவ்வளோதான் உங்களுக்கு பேச முடியாது இருக்குமே, நம்ம ஊமை ஆகிட்டோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சது உண்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய துக்கத்தை தாங்க முடியாதபடி அப்படியே அழுததுனால எனக்கு வாயே அவங்க யாரும் கேட்கும்போது என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல என்னால் தெரியலை. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்போ 2 சிஸ்டர் வந்தாங்க. வந்து என்னங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு கேட்க தெரியல. சரி, நம்ம ஆண்டவர் ஆவியானவர் இருக்கார், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து என்னமோ அவங்களுக்கு ஒரு வேதனை என்னன்னு சொல்ல தெரியல, அவங்க வேதனையை வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி ஜெபிப்போம்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள கொண்டு வந்தது ஆண்டவருடைய ஆவியானவர் தான். எனக்கு ஒன்றுமே பேச தெரியல, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னென்னு கேட்காங்க, சொல்ல தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் கொண்டு வந்து 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நடத்துவார், ஆண்டவர் சுகம் தருவார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சுகத்தை பெற்று வந்தோம். அப்போ வந்து அந்த மாதிரி யார் பரிந்து பேசுகிறாருன்னா நமக்காக ஆவியானவர் தான் அந்த 2 பேரை ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ அவங்க ஜெபிக்கிறதுனாக்கி நமக்கு அந்த ஆறுதல் இருக்கவே செய்யாது. எப்பவும் அப்படியே இருந்து அழுதுகிட்டே தான் இருந்திருப்பேன். அப்போ அந்த பரிந்து பேசுகிற தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு செய்யக்கூடிய வல்லமுள்ள ஆவியானவர் எனக்கு செஞ்சாலும் உங்களுக்கும் செய்வார். அதை நீங்கள் செய்யுங்க. 4வது பார்த்திங்கன்னாக்கி உற்ற தோழன். நமக்கு வந்து உண்மையாக இருக்காங்க, நமக்கு எல்லா நன்மையும் செய்வாங்க, இவங்க வந்து எவ்வளோ ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவரை போல் ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டும் நீங்கள் வச்சுக்கிடாங்க. ஆண்டவர் தான் முதல் ஃப்ரெண்டு நமக்கு. அவர் தான் எல்லாத்துக்கும் நமக்கு செய்து முடிக்கிறதுக்கு கரெக்டான காரியத்தை செய்து முடிப்பார். எல்லா ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஓடியே போயிடுவான். எத்தனை பெரிய பண வசதி இருந்தாலும் அது ஏதோ 100ல் ஒருத்தர் வந்து அப்படி நல்லா செய்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து 99% நான் பார்த்ததில் அவங்க ஏதாவது நமக்கு வேதனை, நமக்கு அவங்களால ஆக போகுது, ஏதோ கஷ்டம், இவங்க நம்ம மேலே ஏதோ நம்மகிட்ட கேட்பாங்க, நமக்கு உதவி கேட்பாங்கன்னு சொல்லி நினச்சா அதை நமக்கு தாண்டி போயிடுவாங்களே இல்லையா. நமக்கு உதவி செய்ததுக்கு நமக்கு வந்து ஃப்ரெண்டாக, நமக்கு தோழனாக நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ஆண்டவரை தான் நமக்கு தோழனாக வச்சுக்கணும். நீங்கள் தான் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு முடிக்கணும், எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். 5வதும் அதே மாதிரி தான் நண்பன் தான். அதாவது நமக்கு ஃப்ரெண்டு, நம்ம நண்பன் எல்லாமே ஒன்று தான்.
அதை வந்து நீங்கள் நம்பி நம்ம வந்து நம்பி அவங்கள நம்பி போகும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை தோல்வி அடைகிறோம். அதனால் ஆண்டவர் தான் நமக்கு நண்பன், தோழன், நமக்கு எல்லாம் உதவி செய்கிறவர், நமக்கு பரிந்து பேசுகிறவர், நமக்கு எல்லாமான காரியங்களையும் ஆலோசனை கொடுக்குறவர். இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்னாக்கி நம்ம வேறு மற்ற இடத்துல போய் நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதை நம்ம செய்து முடிக்கிறதுக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன் நம்மளோட கூட இருக்க இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேற்றரவாளனை பற்றி நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, தேற்றரவாளன் எங்களுக்கு வந்து நான் இந்த 14:26 படித்தோம் பார்த்திங்களா, என் நாமத்தினாலே பிதா இந்த எல்லாத்தையும் போதித்து நம்மளை நடத்துவார்னு சொல்லி பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை கொடுத்து உங்களுக்கு போதித்து நடத்துவார்னு சொல்லி சொன்னாங்க பார்த்திங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னாக்கி தேற்றரவாளன் இந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த வல்லமை மாத்திரம் இல்லை, அந்த அவருடைய வல்லமையை மாத்திரம் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அது மாத்திரம் இல்லை, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது நமக்கு. அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தர்றதுனால நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறத நம்ம பார்ப்போம். சத்திய ஆவினா சத்தியம்னாலே எல்லாமே அந்த பரிசுத்தம் எல்லாமே அடங்குனது தான். அந்த பரிசுத்தம் அவர்கிட்ட தான் இருக்கிறதுனால நாம் பரிசுத்தர் மூலம் விசுவாசிகள் வாழ்க்கையில் வந்து நமக்கு பரிசுத்தம் தான் நம்ம அவருடைய குணம் பரிசுத்தம். அதனால் நமக்கு வந்து அந்த பரிசுத்த குணம் இருக்கணும். முதல்ல வந்து எந்த காரியங்களில் எப்படி நம்ம தோல்வி அடைஞ்சவங்கள நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்போம். நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு வந்து சாப்பாட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒருத்தர் பேசுகிறதுல டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒருத்தர் பாடுறதுல டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஒருத்தருக்கு இருக்க தாளந்து மற்றவங்களுக்கு இருக்காது. அதை நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமாக இருக்கிறது வந்து அவருடைய குணமாக இருக்கிறதுனால அவர் கூட நம்ம இருக்கணும். பரிசுத்தாவியான நம்ம கூட இருக்கணும்னா நமக்கு பரிசுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் விசுவாசிகளாக இருந்து ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். அவருடைய வசனமே சத்தியம்னா அவருடைய வசனத்தை தியானிக்கும். வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் வந்து நமக்கு கற்றுத்தராரு. நம்ம கற்றுத்தந்து நமக்கு எப்படி நடத்தணுங்கிறத போதித்து நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பரிசுத்த ஆவியான ஒரு வந்தோடனே அவருடைய வல்லமை தான் மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கி அப்படிங்கிறது கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் என் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நீங்கள் வாசிக்கும் பொழுதே சொல்லுங்கள், நீங்கள் பரிசுத்தரானவரே, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. இந்த ஆவியானவர் மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாங்கள் வல்லமை கிடச்சிருக்கு, எங்களுக்கு ஜெபிக்க முடியும், எங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு வல்லமை தந்திருக்காரு, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வரங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் நமக்கு பரிசுத்தம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யவே முடியாது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முதலாவது நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மளை தேற்றவான் வரும்பொழுது நம்மளை சத்தியமாக நடத்துறது மாத்திரமில்லை, பரிசுத்தமாக நடத்துறதுக்கும் நம்மளை வந்து நம்ம அர்ப்பணித்தா நம்ம அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வசனத்தை படிச்சுட்டு ஒரு மனுஷன் செய்கிற காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது நான் எப்பவுமே சொல்வேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்த சத்திய ஆவியானவரை பற்றி படிக்கும் பொழுது பவுலை பற்றி நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி ஆவியானவர் பேசுகிறது, அதை அவர் வந்து எப்படிலாம் நடந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம படிச்சுட்டே வரலாம். இதில் 6வது வசனத்தை பார்த்திங்கன்னா, சத்தியமானதே நான் பேசுகிறேன். இப்போ சத்தியமானதை பேசுகிறோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லுவார். ஏன்னா நம்ம சாமுவேலை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஏலி சொல்வார், என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னமோ ஆண்டவர் சொல்லியிருக்காருன்ட்ட அதை ஒன்றுமே விடாமல் நீ சொல்லணும். ஏன்னா வந்து அவங்கள வச்சு கண்டிக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் பேசியிருப்பார் சாமுவேல்கிட்ட. அது சின்ன பையனாக இருந்தாலும் அவர் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா நம்ம ஏலி வந்து நமக்கு நல்லா பெரிய ஒரு ஆசாரியனாக இருக்கார். அவர்கிட்ட போய் அவர் வீட்டை பற்றி இப்படி சொன்னார்னு சொல்லி நம்ம சொன்னோம்னாக்கி என்ன நினைப்பார் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருப்பாரோ அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே ஏலி கேட்கும்போதே வந்து நீ என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட அப்படியே சொல்லணும், நீ மாற்றிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ எல்லாத்தையுமே சொல்லிடுவார் சின்ன பையனாக இருக்கும்போது சாமுவேல். அப்படி காரியங்களை இவர் வந்து சொல்கிறாரு, சத்தியமானதே நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்லி தந்தாரோ அதை தான் நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவரும் என்னிடத்தில் காண்கிறதுக்கும் என்னால் கேட்கறதுக்கும் மேலான என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்திருப்பேன். இப்போ வந்து சொல்கிறாரு, நான் என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு கிடையாது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்கலாம், நமக்கு ஒரு வரங்கள் தந்திருக்கலாம் சத்திய ஆவியானவர் வரும் பொழுது. ஆனால் அது ஒரு முக்கியமானது இல்லை. பரிசுத்தம் வேணும். சத்தியமானது ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தியமான வார்த்தைகளை பேசணும். அதுதான் முதலாவது சத்தியமானதை பேசுன்னு சொல்கிறாரு. இவரை பாருங்க, எல்லா இடத்துலையும்
வாழ்க்கையில் நான் வந்து பிரச்சனை இருந்தது, எனக்கு எல்லாம் இருந்தது, அதனால் நான் வந்து நடத்துறதுக்கு என்ன நடத்தினாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு பாருங்கள். நான் பலவீனமாக இருக்கும்போது என்னை பலனுள்ள மாற்றினார். நான் வந்து நெருக்கப்படும் போது துன்பம் இருக்குன்னு எல்லாம் பண்ணும்போதும் என்னை வந்து ஆண்டவர் தான் என்னை நடத்தினார். அப்போ எத்தனை பெரிய காரியங்கள் வருது. இவர் காரியத்தை படித்தா நமக்கு நிறைய காரியங்கள் படிக்கலாம். ஆனால் வந்து எப்படி தீங்கு எப்படி கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தியமான வேதத்தையை நான் பேசினேன். அதை தவிர வேறு என்ன சத்தியமானவர் என்னை போற்றி எப்படி நடத்தினாரோ அந்த காரியங்களை தான் நான் பேசினேனுடைய அதுக்கு ஈடாக வேறு எதையுமே நான் வந்து என்னுடைய விருப்பத்தின்படி, அதாவது அப்போஸ்தலனாக இருந்தாலும் உங்களாலே மெச்சிக்கொள்ளும்படி வேண்டியதாக இருந்ததே. அப்போஸ்தலனாகிய அடையாளங்கள் எவ்விதத்திலும் பொறாமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி இந்த கடைசி 12வது வசனம் 12வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 12:12 படிச்சிங்கன்னா சொல்லுவார். அப்போ அவர் வந்து ஒரு அப்போஸ்தலனாக இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், இல்லாட்டா நான் ஒரு ஆசாரியனாக இருக்கணும், ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கணுங்க ஒரு மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியங்களை வந்து வேதத்தில் நம்ம ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா வந்து ஆவியானவர் தந்திருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன நடத்த திட்டம் வச்சுருக்காரோ அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழறதுக்கு தான் நமக்கு வேத வசனமே. அந்த வசனத்தை படிக்கும்போது நாமளும் வந்து அந்த வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கையை தான் பவுல் வாழ்ந்தார்னு சொல்கிறாரு. அவருக்கு எவ்வளோ முள்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அப்போஸ்தலன் இருக்கிறது ஒரு பெரிய பெருமை கிடையாது. ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நான் சத்தியமாக சொன்னேன் அப்படிங்கிற பாருங்க. நான் சத்தியமானதே பேசுகிறேன்னு சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சத்தியமானது பேசுகிறோமா, இல்லாட்டா ஆண்டவர் சொல்லாத காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் குழப்பமாகிறதுக்கு நாம் வந்து சத்திய வார்த்தை வந்து அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம வார்த்தையை வேத வசனத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதன் மூலமாக ஏதோ குழப்பம் பண்ணக்கூடாது. குழப்பம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பேசினோம்னாக்கி அந்த வார்த்தை அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய காரியங்களில் ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்வார். அதனால் ஆவியானவர் சத்தியமானதை பேசுகிறதுக்கு நமக்கு சத்திய ஆவியானவரை தந்திருக்காரு. தேற்றவருக்கு நமக்கு தந்திருக்காரு. அதை நம்ம அந்த உதவியை நாடி நாட்களை தேடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நீங்கள் அப்படி ஜெபிங்க. வசனத்தெல்லாம் ஒரு வசனத்தையும் தியானிங்க. ஆவியானவர் நம்ம சத்தியத்தில் நடத்தணும். இந்த நாட்டில் எத்தனையோ சத்தியத்தை மீறி நடக்கக்கூடிய காரியங்களை நடத்துவாங்க. ஆனால் நாம் வந்து சத்தியத்தில் நடக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு முக்கியமாக தேவை. அப்படி ஒரு தேற்றவனை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி வாஞ்சியோடு ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். உயிரிலும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன் என் உயிர் இருக்கும் வரை. உயிரிலும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன் என் உயிர் இருக்கும் வரை. ராஜா, உங்களை பாடி துதிப்பது எத்தனை மேன்மையானது என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்டிலே சத்திய ஆவியானவரை எங்களுக்கு தந்து தேற்றுகிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்திலே நாங்கள் நடக்க, சத்தியத்தை பேச எங்களுக்கு அதிகமாக கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, சத்துரு எத்தனை எங்களுக்கு திட்டம் வைத்திருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் விடுவிக்கிற தேவனாக இருக்கீங்க. தகப்பனே, இந்த பவுல் சொன்னது போல எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், நான் அப்போஸ்தலன் என்று பேர் எடுத்தாலும், எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஆண்டவரே மேன்மைகள் இருந்தாலும் மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் வெறுமை என்று அந்த சிலுவை பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கீங்களோ, பரிசுத்த ஆவியை தந்திருக்கீங்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் நாட்களே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாப்பா. இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. உதவி செய்கிறவரே, தேற்றவாளரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்களுக்கு நண்பனாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கரம் பிடித்து எங்களை ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனுக்காய் நன்றி. உடைய வல்லமுள்ள பிரசன்ன அந்த நாட்களில் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு வழிகள், எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஐயா.
உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வசனமே சத்தியம் என்று அந்த சத்திய வசனத்தை நாங்கள் தியானித்து அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு பலம் தாங்க. பலவீனத்தை கொண்டு வர சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி பலத்தினால் இடைகட்டி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு பவுலுக்கு ஒரு முள் இருந்த பொழுது உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்ன தேவன் எங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவரே உங்க பலத்தை தந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கேட்கிற பிள்ளைகளுக்கு எந்த வழி அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வழிகள் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. தேற்றவாளன் சத்திய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாட்களில் ஜெபிக்கிற சுவாமி. நீங்க தாமே எங்களோடு கூட இருப்பதை அநேக பிள்ளைகள் கண்டுகொண்டு உண்மையை ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டங்கள் எழும்ப தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் இந்த நாட்களிலே நிறைவேற ஆண்டவரை உதவி செய்ய போறக்கா நன்றி. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்த போறக்காய் நன்றி. எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை சந்தித்து வழிநடத்துங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, என்ன வேண்டும் என்று எங்களுக்கு கேட்க தெரியாது. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வழி தெரியாது. நீங்க வழிகாட்டியாய் எங்களுக்கு ஒளியாய் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வெளிச்சமாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. நீங்க சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தி செல்லுங்க. பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைத்தவர், பரிசுத்தமாய் வாழ கடைசி வரை பரிசுத்த கூட்டம் எடுப்பதற்காக எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற தடை பண்ணுகிற சத்துருவுக்கு ஆண்டவரே மீட்டு எடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி உதவி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்படியே நடத்த போறதுக்காக நன்றி. ஒப்படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட சத்திய ஆவியை இன்றைக்கு தந்து பரிசுத்தத்துக்குள்ளே காணப்பட கிருபை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கேட்க மறந்ததை கூட செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கணமாய் நல்லா அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.